கார்த்திகேயன். தென்பெண்ணை ஆற்றிலிருந்து பாரூர் ஏரிக்கு திறந்து விடப்படும் உபரி நீர் ரசாயன கழிவுகள் கலந்து பச்சை நிறத்தில் காணப்படுவதால் அதை பயன்படுத்த முடியாத நிலை இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் அவர்களோடு நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லி அடுத்த பாரூர் ஏரி சுமார் 600 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. தென்பெண்ணை ஆற்றிலிருந்து உபரி நீர் பாரூர் ஏரிக்கு வரப்பெறுகிறது. எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு தென்பெண்ணை ஆற்றில் வந்த தண்ணீர் மாசடைந்து பச்சை நிறத்துல வந்திருக்கு. அதே தண்ணீரை பாரூர் ஏரிக்கு திறந்து விடப்பட்ட நிலையில் பாரூர் ஏரி நிரம்பி கீழ்குப்பம், சுண்டக்கானூர், எலியனூர், காவாப்புதூர், ஆமணக்கம்பட்டி, மூட்டுப்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு பாசனத்திற்காக திறந்து விடப்பட்டிருக்கு. பாரூர் ஏரியில் கிழக்கு பகுதியில் மொத்தமாக தேங்கி பச்சை நிற ரசாயன கழிவுகள் தேங்கி தற்போது அழுகிய முட்டை வாடை துர்நாற்றம் வீசுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக விவசாயம் செய்ய முடியாமலும் வீட்டில் தங்க முடியாமலும் அவதிப்பட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இரவு நேரங்களில் ஊதுபத்தி சாம்பிராணியை வைத்தே உறங்குவதாகவும் அவை அணைந்துவிட்டால் மீண்டும் துர்நாற்றம் வீசுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இரவு நேரங்களில் அதிகப்படியான கொசு தொல்லை இருப்பதாகவும், இருசக்கர வாகனத்தில் சென்றால் முகத்தை மறைக்கும் அளவிற்கு கொசுகள் இருப்பதாகவும் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. ஆற்று நீரோடு கலந்து வந்த ரசாயன கழிவுகளால் கொசுக்கள் உற்பத்தியாகி துர்நாற்றம் வீசுவதாகவும், சிலர் நோய் தொற்று உள்ளாகி சிகிச்சை பெற்று வருவதாகவும் வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக துர்நாற்றத்தை போக்கவும் கொசுக்களை விரட்டவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. இது குறித்து பாரூர் பாசன பிரிவு உதவி பொறியாளர் வெங்கடேசன் அவரிடம் கேட்டபோது துர்நாற்றத்தை கட்டுப்படுத்த கிருமி நாசினி தெளித்து நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நான் ஏரி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தென்பெண்ணை தண்ணி போன வருஷத்தோட இந்த வருஷம் வழக்கு மேலே பச்சையாக வருது சார். அது இல்லாமல் கருநிறத்தில் வருது. இந்த நம்ம ஏரியை சுற்றி ஒரு 10 வில்லேஜ் இருக்கு சார். ஆமணக்கம்பட்டி, எலியனூர், காவாப்புதூர், கீழ்குப்பம், சொன்னக்கானூர் அனைத்து பேருக்குமே வாந்தி, பேதி அந்த மாதிரி வருது சார். அது அரசு எதுவுமே கண்டுக்காம அப்படியே இருக்காங்க சார். அதுக்கு நீங்க தான் சார் தக்க நடவடிக்கை இருக்குமா கேட்குறோங்க சார். ரொம்ப துர்நாற்றம் இருக்கு. ஒரு மாசமா துர்நாற்றம் அதிகமாக இருக்குது. போக்குவரத்து வழியில ஸ்கூல் பசங்க நேரம் சிறு பிள்ளைங்கெல்லாம் போயினே இருக்கிறாங்க. ரொம்ப ஆபத்தாகுது. உடல்நிலை சரியில்லாத ரொம்ப துர்நாற்றமா இருக்கிறது. அதனால கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஏதோ ஒரு உதவி செஞ்சு கொஞ்சம் வச்சுக்கிட்டா கிருமி எல்லாம் சாக்கடை டேம்ல சில சாக்கடைங்கெல்லாம் எல்லாம் ஏரிக்கு தேங்கி மாதிரி ரொம்ப துர்நாற்றம் ஆகி போச்சுங்க. ரொம்ப விவசாயம் பாதிக்குது, மக்களும் பாதிக்கிறாங்க. இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு மொத்தம் எதுக்கு யூஸ் பண்ண முடியாது. தினமும் இது வராத அளவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் தினமும் மருந்து ஸ்ப்ரே பண்ண முடியுமா இல்ல ஏதாவது வழிமுறைன்னு தெரியல. இது கொசு வேற ரொம்ப அதிகமா இருக்கு. கொசுனால நாங்க ரொம்ப பாதிக்கிறோம். எங்களோட குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்குது. அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போற நிலைமையில இருக்கிறாங்க. நாங்க இப்ப தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வரும் நீர் மாசுபட்டு போயிருக்குது. அதனால அந்த கிழக்கு பக்கம் அடிக்கிற காத்தால அனைத்து கழிவுகளும் ஒரு சேர இங்க சுற்றுப்புற கிராமத்தில் உள்ள 5 கிராமங்களுக்கு சுகாதாரக்கேடு இருக்குது. அதனால அது அரசு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கிளியர் பண்ணி தரணும். அது சமயம் பார்த்தா இதை நம்பித்தான் நாங்க குடிநீர் மற்றும் விவசாயத்துக்கான நீர் பயன்படுத்துறோம். இங்க இருந்து ஊற தண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா கிணறுகள்லயும் குடிநீர் நிலையங்கள்லயும் போறதுனால சுற்றுப்புறங்கள்ல இப்போதைக்கு முழுமையா சுகாதாரக்கேடு ஏற்பட்டுள்ளது.